திருப்போர் தோற்று போனவர்களை பிடித்து கொண்டு வந்த போது அந்த அடிமைகளில் தன் வீட்டு வேலைகள் செய்வதற்கு ஒருவர் தேவை என்று தான் ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் பாத்திமா நாச்சியார் அவர்கள் கேட்டார்கள். தம்முடைய அருமை மகளுக்கு திருமணமான போது மாவரைக்கும் ஒரு கல், மாவு ஓடும் ஒரு பை, இதைத்தான் கொடுத்தார்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி பெருமானாரின் மகள் கேட்கிறார், போர்க்களத்தில் இருந்து பலரை கைதியாக கொண்டு வந்துள்ளீர்களே, என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஆள் தந்து உதவக்கூடாதா என்று. அந்த மகளை தன் மடி மீதும் மார் மீதும் போட்டு கொஞ்சி கொஞ்சி போட்டு வளர்த்தார்கள் நபிகளார். அப்படிப்பட்ட மகள் தண்ணீர் இறைத்தும் மாவரைத்தும் காய்ப்பு காய்த்து இருந்த கைகளை பார்த்து கண்ணீர் மல்க கூறுகிற நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகளே, உனக்கு தருவதற்கில்லை. தந்தையை இழந்த குடும்பங்கள் இருக்கும், தனையனை பறிகொடுத்த குடும்பங்கள் இருக்கும். அவர்கள் வீட்டுக்கு இவர்கள் உதவி செய்ய அனுப்பப்படுவார்களே தவிர உனக்கு தருவதற்கில்லை மகளே. போய் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு வேலைகளை செய் என்று சொல்லிவிட்டார்களாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை படித்த போது என் உள்ளத்தை உலுக்கி போட்ட வார்த்தைகள் இன்னும் அப்படியே உள்ளத்தை உலுக்கி கொண்டே இருக்கிறது. எப்பேற்பட்ட தந்தை, இப்பேற்பட்ட வழிகாட்டுதல். அனாதைகளின் மீது இப்படி ஒரு மனிதருக்கான கரிசனம் உலகத்தில் வேறு எங்காவது யாரையாவது பார்க்க முடியுமா? உலகத்தின் மாமனிதர்களை எல்லாம் படித்துவிட்டு இவற்றை சொல்லுகிற ஒரு சிறு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். 5வது கேள்வியாக நாம் நமக்குள் கேட்டுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை, நம்மிடம் இறைவன் தந்த செல்வங்களை நாம் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகளுக்கென்று தாரை வார்க்க தயாராக இருக்கிறோமா? அல்லது அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இதோ பதில். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு காட்டி கொடுத்த பதில். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய செல்வங்களை வைத்து? இறைவன் நமக்கு தந்த அருட்கொடைகளை வைத்து யாருக்கு தருகிறோம்? பெற்ற மகளுக்கா, அனாதைகளுக்கா? அகத்தாய்வு செய்வோம்.